இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான். இப்போ நான் அப்படி ஒருத்தரை பார்க்க தான் போயிட்டுருக்கேன். தம்பி சுரேஷ் ஃபோனில் சொன்னான். நானும் பேப்பரில் படிச்சிருக்கேன். ஆனால் நம்புறதா இல்லையான்னு தான் தெரியல. நான் எதுக்கு யோசிச்சு சொல்கிறேன். நல்லா யோசிங்க செட்டியார் சார். இந்த பிஸ்னஸை பற்றின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு தொழில் தெரியும், ஆனால் பணம் இல்லை. கடவுள் அப்படி படைச்சிட்டான். இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். யோசிங்க. நம்ம போட போகிறது என்னவோ 5 லட்சம் தான். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது 15 கோடி. என்ன குரு சொல்கிறாப்புல? அவன் கண்ணில் ஜோதியை பார்த்துட்டேன் செல்வான். கண்டிப்பாக வருவான். குமார், குத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா? அவனோட துடு இருக்குதுல்ல குரு. காம்ப்ளெக்ஸ் வாடகை மட்டும் மாதம் 3 லட்ச ரூபா வருதான். 5 லட்ச ரூபாவில் அவனுக்கு சப்பா மேட்ரு குரு. வச்சு வறுக்கலாம். தலைவரே, எனக்கு ஒரு சிந்தனை. சொல்லி தொலை. காட்டில் மிருகங்களுக்கு பசி இல்லைன்னா பக்கத்திலே ஏற போனாலும் வேட்டையாடுறதில்ல. ஆனால் இந்த மனுஷங்க மட்டும் எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் இன்னும் வேணும்னு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. யோசித்து பார்த்தா இருக்கிறதுலே மோசமான மிருகம் இந்த மனுஷங்க தான். வண்டலூர் ஜூல வேலை காலியாகுதான். போறியா? என்ன வேலை குரு? புலிக்கு செட்டியார் சொல்லல. வணக்கம் செட்டியார் சார். நல்லா யோசிச்சிட்டேன் தம்பி. உங்களை நம்பி தான் இறங்குறேன். தப்பாயிராதுல. நானே ரொம்ப கஷ்டப்படுறவன். ஏழை, கொஞ்சம் பார்த்துக்குங்க. செட்டியார் சார், நீங்கள் இந்த ஏழை கஷ்டப்படுறவரெல்லாம் ஒரு வாரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரர். பணம் ரெடினா நாளைக்கே போய் வாங்கிடலாம். நல்ல நாள் அமாவாசை வேறு. விட்டா கை மாறிடும். ரொம்ப பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரெடி தம்பி, போயிடலாம். வாங்க சாமி. வணக்கம் சாமி. சாரதேம் பார்ட்டியா? ஆமாம். வாங்க ஒளியை பார்த்துருவோம். பக்கத்தில் தான் இருக்கு. தம்பி, 3 வருஷமா காட்டுக்குள்ள தேடி இப்போதான் கிடைச்சது. 4 கிலோ இருக்கும். செம்ம பீஸு. 4 கிலோவா? 4 கிலோனா செம்ம பீஸு. இனிமேல் சத்தமே வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. நான் சொல்கிறேன் செட்டியார். வாங்க முதல்ல போய் ஒளியை பார்த்துட்டு வந்துடுவோம். வாழ்த்துக்கள் செட்டியார் சார். ஒளியை விலை கொடுத்து வாங்கியாச்சு. இன்னும் 2 நாளில் 15 கோடிக்கு அதிபதி. நம்மளோட 20% கமிஷனை மறந்துடாதீங்க சார். அது எப்படி? நீங்க தானே எல்லாம். ஏன் தம்பி அந்த ஆள் ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னாரு? அதாவது செட்டியார், பாம்புக்கு 200 மொழி தெரியும். நம்ம பேசுறதையும் ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓ ஆத்தாடி. நம்மளை இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறாங்கிறதையும் கண்டுபிடிச்சிரும். அந்த கவலையிலேயே அதோட உடல் எடை குறைஞ்சிரும். ஒளிக்கு எடைதான மரியாதை. 3.5 கிலோக்கு கம்மியாச்சுன்னா அது வெறும் வெட்டு. போட்ட பணமெல்லாம் போச்சு. அதனால தான் அது வாழ்ந்த மண்ணை கூட கூடவே கொண்டு போறோம். தம்பி, இந்த நிமிஷத்துல இருந்து நான் பிறகு ஊம தம்பி. 4 கிலோ ரேர் பீஸ் கிடைக்கவே கிடைக்காது. நல்லபடியா பாத்துப்பீங்கல்ல? 2 நாள் தானே. பொண்டாட்டி பிள்ளை கூட ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன். பத்திரமா பாத்துக்கிறேன். சூப்பர் செட்டியார்.
அப்புறம் நீங்க உளியை கூட்டிட்டு கிளம்புங்க, நான் பின்னாடியே வரேன். வாங்க செட்டியார். சார், உளிக்கு ஆட்டுக்கோட்டில் துண்டு துண்டாக வெட்டி கொட்டாங்குச்சியில் வச்சிடணுமா? முட்டையோட வெள்ளைக்கருவை விரும்பி சாப்பிடுமா? தவளை கிடைச்சா பிடிச்சி போடுங்க, விட்டமின் ஜாஸ்தி, சதை பிடிக்கும். வேற எதுவும் கொடுத்துடாதீங்க, ஃபுட் பாய்சன் ஆயிரும். மகாலட்சுமி பணதேவதைக்கு நீங்க சொன்னது மாத்திரம் தான் கொடுப்பேன், சரியா? என்ன சார் முட்டையில்? இல்லை பாம்பு மாதிரி நெளியுது. லூசா ஒரு பாம்பு இருக்கு. ஆளும் மண்டை. சொல்லுமா? யோ வெளியில வாயா, வெளியில வாயான்னு சொல்றேன்ல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா எப்படியா மனுஷன் வண்டி ஓட்டுறது? எங்கேயா எடுத்துட்டு போற? விடியா முதல்ல. வாங்க, எனக்கு பேசுனா ஏடா குறையிற வியாதி, பேசாம கொண்டு ஊர்ல விட்டுங்க, உங்களுக்கு 500 ரூபாய் சேர்த்தாரேன். வித்தியாசமான வியாதியா இருக்கு. ஆமா ஆமா. என்ன எனக்கு போன் வருதுன்னு பாக்குறீங்களா? நான் பேசலாம், நீங்க பேசக்கூடாது. ஹலோ ஹலோ, மளிகை கடை செட்டியாரா? சொல்லுங்க அண்ணாச்சி, நான் கரூர்ல இருந்து பேசுறேன். டபுள் டக்கரும் கையில வந்துருச்சாம்ல. டபுள் டக்கரா? ரெட்டத்தலை உளி வாங்கும்போது பாட்டு சொல்லி கொடுக்கலையா? சொன்னாங்க 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 சொன்னாங்க. சரி, அதை விடு. நம்ம கிட்ட 20 கோடிக்கு பாட்டு இருக்கு. 20? ஏன் வேற யார்ட்டையும் கொடுத்துடல? ஆமா, எடை எவ்வளவு இருக்கு? 4 கிலோ. சரி, 2 நாள்ல பணத்தோட வரும். ஆமா, நீங்க யார்? 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு, 20 கோடியாச்சு. எங்க நீங்க காணுமே? ஐயோ, வாங்க வரும். பண்ணி என்னாச்சு செட்டியார்? வாயா, வா 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 வா. இப்ப எனக்கு கரூர்ல இருந்து ஒரு பார்ட்டி போன் பண்ணாங்க. உள்ளி நம்ம கைக்கு வந்த விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரியும்? செட்டியார் சார், நான் அப்பவே சொல்லல, இதுக்கு போட்டி அதிகம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கரூர் பார்ட்டி 20 கோடி தரம்ன்றேன், ஓம் பார்ட்டி 15 தானே தரம்ன்றேன். பேசாம மாத்தி வித்துட்டான்னு. செட்டியார் சார், நேர்மை முக்கியம், வாக்கு கொடுத்துருக்கோம். நேர்மை வாக்கு தூக்கி குப்பையில போடுங்க. 5 கோடி எக்ஸ்ட்ரா பணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் தம்பி. செட்டியார் சார், நான் சொன்ன பார்ட்டினா கரெக்டா கமிஷன் கைக்கு வந்துடும். இந்த பார்ட்டி யாருன்னே தெரியல. எப்பா உனக்கு கமிஷன் நான் தர மாட்டானா? சரி, உங்க இஷ்டம். முதலாளி நீங்க. ஏன் தம்பி, இந்த டபுள் டக்கரை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஆண்மைக்கான மருந்து இதுல இருந்தா எடுக்கிறாங்க செட்டியார் சார். அப்படின்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம்ல? என்னதான் இருந்தாலும் பாம்பை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது பயமாத்தாப்பா இருக்கு. பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியார் சார், யார் காதலையாவது விழுந்தா பிரச்சனை ஆயிட போகுது. இனிமே நீங்க போன்ல பேசும்போது கூட அந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. போலீஸுக்கு தெரிஞ்சா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க செட்டியார் சார். என்ன செய்யப்ப? வேணும்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாமா? என்ன பேரு? இளைய தளபதி விஜய்னு பேர் வச்சுக்கலாமா? சூப்பர். செட்டியார காசு கொடுத்தா வாங்கி திங்க மாட்டேற. யாருக்கு? விஜய். வீட்டில் முக்கியமான விருந்தாடி வந்திருக்காங்க. நீ கறியை வெட்டியா வெட்டி பேச்சு பேசாம. செட்டியார் சார், இடம் முக்கியம். விஜய் சாப்பிட்டாருல்ல? சாப்பிட்டாரு தம்பி. மதியான சாப்பாடு வச்சுட்டு இப்பதான் கடைக்கு வரேன். செட்டியார் சார், விஜய் பத்திரமா இருக்கா? அப்படி இல்ல தப்பிச்சு போயிட போறாரு. விஜய ஃபுல்லா ஏன் கண்ட்ரோல் தான் வச்சிருக்கேன்.
நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சாக்கு முட்டையில போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கேன். கடத்துல இறங்கிட்டானா? ஆ. ஐயோ பாம்பு காதுங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ அரங்காவலர திருவிழானா ரேடியோவை முடிச்சவடா வைப்ப குறைச்சு வையா. முடியாது, மூடிக்கிட்டு போன வை. ஏயா இப்படி பண்றீங்க? இதனாலதான் இந்தியா வல்லரசே ஆக மாட்டேங்குது. செட்டியார கூப்பிடுறதுக்கு ஆள் விடலையா? என்ன பால்பாண்டி, உங்க செட்டியாருக்கு என்னாச்சு? திடீர்னு இருக்காரு இல்லாம போயிருந்தாரு, என்ன வரும்? இல்ல மைக்கேல்ண்ணா, கொஞ்ச நாளாவே அவரு விஜயங்காரு 20 கோடிங்காரு. வீட்டுல சொல்லுங்கடா சீக்கிரம் போய் என்ன பாக்க சொல்லுங்கடா. என்கிட்ட போயிடாம. தம்பி ஒரு குட் நியூஸ், நாளைக்கு கரூர் பார்ட்டி வராங்க. சூப்பர் செட்டியார், நம்ம கமிஷனை மறந்துடாதீங்க. என்ன தம்பி கமிஷன் கொடுக்குறேன். யுவத பார்ட்டி నాలుగులే இருந்துச்சு. సార్ ఏంటి సార్ 4 కేజీలు ఉందన్నారు, ఏమీ లేదు. నేను అంత దూరం వచ్చాను, నా పరిస్థితి ఏంటి? ஏன்னா செட்டியார் ஃபோனில் 4 கிலோன்னு சொன்னீங்க, 1.8 தான் இருக்கு. உங்களை நம்பி பார்ட்டி கூட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி பண்றீங்களே. வாங்கும்போது 4 கிலோ தாங்க இருந்துச்சு. நீயும் தானே இருந்த. செட்டியார், நீங்க ஏதோ பேசிருக்கீங்க. பேசினா தான் இடம் குறையுமே. நான் பேசவே இல்லப்பா. ஒருவேளை திருவிழாவுக்கு போட ரேடியோ செட்டு சத்தத்துல இடம் குறைஞ்சு என்னமோ தெரியலையே. మీరు ఏమైనా మరాలకోండి, నాకు అనవసరం. 4 కేజీలు ఉంటే నన్ను పిలవండి, నేను వస్తాను. ఓకేనా? పదరా బాబు పోదాం. ரெடியார் ரெடியார் చెప్పది వినండి. ரெடியார் 4 கிலோ வந்து சொல்லி அனுப்புங்க. இப்போ என்னப்பா பண்றது? சரி, கவலைப்படாதீங்க செட்டியார். இன்னும் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணா இந்த பிரச்சனையை உடனே சமாளிச்சிடலாம். 2 லட்சம் செலவு பண்ணலாம், அதான் 20 கோடி வரப்போதே. விஜய்க்கு வெயிட் ஏத்துறதுக்கு என்ன வழி? இதுக்குன்னு ஸ்பெஷல் டாக்டர்ஸ் மெட்ராஸ்ல இருக்காங்க. அப்படியா? அப்ப உடனே வர சொல்லுங்க. பேஷண்டோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. விஜய். ப்ராப்ளம் இல்லை. ஹோம் சிக், தட்ஸ் ஆல். மருந்து தர ஃபுட்டோட சேர்த்து கொடுங்க, 1 வீக்ல சரியாயிடும். குறைஞ்ச இடம் கூடிரும்ல? யா ஷூர். சரிம்மா சரிம்மா. ஹலோ பரிமளா, சொல்லுடி. உன் வீட்டுக்கு யார் யாரோ வந்துட்டு போறாங்கடி. இப்ப கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. அவ கூட உன் புருஷன் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காருடி, பாத்துக்க. சொல்றாருன்னு. அப்பா, நாங்க ஊர்ல இருந்து வந்துட்டோம். நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு பூந்துச்சு. அம்மா அடிக்க கட்டையை தேடிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரம் வாங்க. விஜய் எடுத்துறாங்கடா. விஜய் எடுத்துறாங்கடா. உங்க அம்மா எப்படியே தடுத்துறீங்க? முதலாளி என்ன சொன்னாரு? செட்டியாருக்கு எப்படி ஓடுறாரு? கொஞ்சமா வண்டி வாங்கணும், அதான் கடவுள் இப்படி ஒரு வனம் வச்சுட்டான். முதலாளி நின்னுங்க முதலாளி. ஒரு மார்க்கமாக சுத்திட்டு இருந்தா முத்திருச்சு போல. அவளை அடிக்க விடாம பாத்துக்கடா. அவளை அடிக்க விடாம பாத்துக்கடா. ஐயோ விஜயோட மார்க்கெட் வேல்யூ தெரியாம உங்க அம்மா அடிச்சிர போறாடா. ஐயோ ஐயோ தள்ளி தள்ளி தள்ளி. வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன், பாம்பு பூந்துருச்சுங்க. ஐயோ நான் தாங்க அடிச்சேன். ஐயோ விஜய் அடிச்சு. ஐயோ ஐயோ பேசக்கூடாதுல. பேசக்கூடாதுல. அம்மா, என்னம்மா
என்னமாச்சு மரளி பாம்பு மரளி ஏய் சொல்லுங்க செட்டியார் சார். என் பொண்டாட்டி விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க உடனே வாங்க தம்பி. சரி செட்டியார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் டாக்டர் இருக்காங்கல்ல. அடிப்பட்ட இடத்துல செம்மண் துணியை சுத்தி வைங்க. அப்படியே 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி வைங்க. 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். ஐயோ, அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க உடனே வாங்க. என்ன காட்சி உங்களுக்கு யாரா சேவனுக்கு வச்சிட்டாங்களா? இது கூட மைக்குள்ள விஜய் விவரம் இல்லாம அடிச்சியடி. பாப்படுறது போய் விஜய் பாம்பு சொல்லாதடி. விஜய் விஜய் நாளைக்கு விஜய் வித்தா 20 கோடி டி. மகமாயி விஜயோட மதிப்பு தெரியாம அடிச்சு விட்டானே. ஆளு நல்ல ஆளு. நீ செஞ்ச காரியத்துக்கு நல்ல ஆளு. சாப்பா நீங்க 2 பேரும். டேய் போடா. பாம்பு காதே கேட்காது. அது எப்படி போய் 200 மொழி தெரியும்? உன் தலையில எவனோ நல்லா மிளகா அரைச்சிட்டு இவர் பெரிய விஞ்ஞானி. போடா. ஒரு நிமிஷம் இருங்க. இத பாருங்க, இது பேர் தான் ரெட் சாண்ட் போ, சாதாரண மண்புழு. உங்ககிட்ட வேற ஏதோ பேர் சொல்லி நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? செட்டியார் சார் சொல்லுங்க. தம்பி, என் பையன் விஜய்க்கு காதே கேட்காது, 200 மொழி தெரியாதுன்னு சொல்றான். செட்டியார் சார், சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும்? நான் வந்துட்டே இருக்கேன். நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி வைங்க, மற்றதெல்லாம் நேர்ல பேசிக்கலாம். சரி, நீங்க வாங்க. டேய் செல்வம், வண்டி யூட்டர்னரா, செட்டி உஷாராயிட்டான். சார் 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 5000 எக்ஸ்ட்ரா கொடுங்க. பாம்புக்கு 10000 மாதிரி. அண்ணாச்சி, கரூர்ல இருந்து பேசுறோம். டபுள் டேக்கர் கைக்கு வந்துருச்சாம்ல. రెడీ బాబు, మీ యాక్టింగ్ ఎరగ తీసేసావు. థ్యాంక్ యూ సార్. ఏదైనా పనులు చెప్పండి. చెప్తా.